வாழ்வும் வழிபாட்டில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் தலைஞாயிறுன்னு ஒரு ஊர். அந்த தலைஞாயிறு சாஸ்தா, தர்மசாஸ்தா, அந்த பூர்ணா புஷ்கலா சமேத சாஸ்தா அங்கே இருக்குது. அந்த சாஸ்தாவை பற்றி ஒரு செவி வழி செய்தி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாமியை கும்பிடுவோம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருப்போம். திடீர்னு நம்ம கூட பழக்கம் வச்சுக்கிறவாள்லாம் இருப்பாளோ இல்லையோ, எல்லாருக்கும் அவரவர்களுக்கு நட்பு வட்டமெல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதில் சொல்லுவாள், இந்த கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே நடக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே நடக்காது, ஆராதனையெல்லாம் அங்கே பூஜை பண்ணுற மாதிரி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, சுவாமி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறா, அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறா. அந்த மாதிரி ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தால் அந்த கோயிலில் பார்த்த விஷயங்கள், இப்போ அது மாதிரி ஏதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எல்லோரும் பேசிப்பாங்கள்ல, வீட்டில் கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஒரு விழா நடந்ததுன்னா அதில் யார் யார் வந்தால், என்னென்ன மாதிரி பாராட்டினா, என்னென்ன திட்டு நடந்தது, என்னென்ன ஒரு விதமான ஒரு தவறுகள் நடந்தது, எல்லாத்தையும் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசும்போது அவருக்கு திருப்பதியை பற்றி மிக பிரமாதமாக பேசியிருக்கார். அந்த காலத்தில் திருப்பதி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது 150-200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அது செவி வழி செய்தி. இப்போ நம்ம திருப்பதி போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். காரணம் என்னென்னா, வசதி இருக்குது, ஃப்ளைட் வசதி இருக்குது, விமான வசதி இருக்குது, மற்றும் புகை வண்டி, எல்லா வசதியும் இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடலாம். அந்த காலத்தில் வண்டிக்கிட்டே தான் போனோம். வேறு எந்த காலத்துலையும் நீங்கள் திருப்பதியெல்லாம் போய் பார்க்குறதுங்கிறது ஒரு பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். அதுக்கு நான் சொல்கிறது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவருக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த கோயில் குருக்கள் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு ரொம்ப ஆசை. என்ன இப்படி பெருமாள் மேலே இப்படி ஒரு பாசம், பெருமாள் தாயாராக சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான சுவாமி சாஸ்தா. ஏன்னா அந்த சாஸ்தாவோட தகப்பனார் சைவம், தாயார் வைஷ்ணவம், விஷ்ணு, அது ரெண்டும் இணையிற ஒரு அற்புதமான மூர்த்தி. அதனால் என்னமோ பெருமாள் உங்கள் ஆத்தால் இப்படியே பேசுகிறார். ஆத்தான்னு அம்மான்னு அர்த்தம், சுத்தமான தமிழ் அது. ஆத்தால எங்கள் அபிராமவல்லியை அப்படின்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். அது மாதிரி அந்த கோயில் குருக்கள் சாமிகிட்ட சொல்கிறார், என்ன உங்கள் ஆத்தால நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எனக்கு அது கூட நீ பிராப்தம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குற பொழுது, அந்த சாமி சொப்பனத்தில் ஒரு குறிப்பிட்ட படையில் போடு, நான் உனக்கு திருப்பதியில் கொடுக்கக்கூடிய காட்சியை இங்கேயே கொடுக்குறேன்னு சொன்னாராம். ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் சொப்பனத்தில் சொன்ன மாதிரி அற்புதமாக வேண்டின்ற அந்த ஒரு படையல் போட்டு பூஜை பண்ணோன்னா, அன்று இரவு அதே சிவாச்சாரியருக்கு திருப்பதியில் எந்த பெருமாள் என்ன மாதிரி அலங்காரம் அன்னைக்கு பண்ணியிருந்ததோ அதே மாதிரி காட்சி கொடுத்தார் அந்த ஒரு சாஸ்தா. எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றிலே அனைத்தையும் காண்பது, அனைத்திலே ஒன்றை காண்பது. விராமட்டர் சொல்லுவார், பார்க்கும் திசைதொரும் பனி சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும். பார்க்கும் திசை தோறும், எங்கெல்லாம் நான் பார்க்குறேனோ அங்கெல்லாம் எனக்கு பாசாங்குசமும் கரும்பு வில்லும் தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாள் தான் தெரிகிறார் அப்படிங்கிறார். அது காரணம் என்ன? அது ஒன்றே எல்லா பொருள்களிலும் ஒன்றை காண்பது. இப்போ இந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், ஒரு சாஸ்தா, அந்த சாஸ்தாவுக்குள்ளேயே பெருமாளை பார்த்துருக்கார். அப்போ ஒன்றிற்குள்ளே எல்லாவற்றையும் காணுதல். எல்லாவற்றிலும் என்னை காண்கிறவன், என்னிலே எல்லாவற்றையும் காண்கிறவன், என்னிடத்திலிருந்து அவனும் அவனிடத்திலிருந்து நானும் விலகுவதில்லை, பகவத்கீதை. அது மாதிரி எல்லாவற்றிற்குள்ளேயும் ஒன்றை காணுங்கள், இல்லை ஒன்றையே எல்லாவற்றிலும் காணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பக்தி சாரம். அது மாதிரி ஒரே ஒரு சாமி நமக்கு அனுபவ சாத்தியப்படணும், அறிவு சாத்தியப்படக்கூடாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வானுபூத் ஏகமானாயா, அனுபவம் ஒன்றையே தனது பிரமாணமாக சான்றாக கொண்டது எது அப்படின்னா சமயம். அதனால் அந்த மாதிரி ஒரே சாமி எல்லா சாமியினுடைய வடிவத்தையும் எடுத்து காட்சி கொடுக்க முடியும். அதுக்கு எல்லா வல்லமையும் உண்டு. பேரளம்னு ஒரு ஊர், அந்த ஊரில்
1000 சுவாமியினுடைய வடிவத்தையும் ஒரே இடத்துல காட்டினாராம். ஒரு முனிவர் கேட்டாராம், நீ எந்த ஊரில் என்னென்ன மாதிரி இருக்க அப்படின்னு. அந்த ஊரில் 1000 ஊரில் என்னென்ன மாதிரி இருக்கேன்னு சுவாமி அவர் காட்சி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எல்லாவற்றிலும் ஒன்றிற்குள்ளே எல்லாவற்றையும் காணுகிற பண்பு நமக்குள்ளே வேணும். இதில் எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கணும். நம்ம ஒன்று ஒரே சாமியை பிடிச்சிக்கணும், இல்லை எல்லா சாமிக்குள்ளேயும் ஒரே சாமியை பார்க்குற மாண்பு வேணும். கங்கையாடில் என் காவிரியாடில் என் எங்கும் ஈசன் எனாதவர்க்குன்னா, கங்கையில் போய் குளிச்சேன்ன, காவேரியில் போய் குளிச்சேன்ன, எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அந்த பண்பு இதயத்துக்குள்ளே வரணும். அதுதான் பக்தியினுடைய சாரம். அந்த பக்தி இருந்து அனுபவித்து உணர்கிற பொழுது எல்லா சாமியும் நமக்கு, எந்த சாமி நமக்கு அனுபவத்தை தருது, நம்மளுடைய சொந்த அனுபவம் வரணும். அந்த சாமி கூட நமக்கு ஒரு சொந்த அனுபவம் வரணும். அப்படி வந்துருத்து அப்படின்னு சொன்னால் அது சமஸ்த நன்மையையும் நமக்கு பெற்றுத்தரும். அப்படி இதுக்கு ஒரு சான்று சொல்கிறேன். அதனால தான் அந்த திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைஞாயிறு சாஸ்தா பெருமாளாவே காட்சி கொடுத்தார். சாஸ்தா பெருமாளாக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த ஊர், அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த பக்தியாக இருந்தால் ஒரே தேவதை தனக்குள்ளே எல்லா தேவதையும் இழுத்து காட்சி கொடுக்கறது அப்படின்னா வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஒன்று தான் ஒன்றே இறைவன். அதை உணர்த்தி இருக்கார் சாமி. அந்த அற்புத அனுபவத்தை நாம் பயன்படுத்தி அந்த அனுபவத்தை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நாம் அந்த அனுபவத்தை பெற முயற்சிப்போமாக.